இன்றைக்கு வந்து 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீட்டை எதிர்த்து எப்படி நம்ம தமிழ்நாடு முழுக்க அனைத்து கட்சியும் சார்பாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மற்றொன்று FCRA, வெளிநாட்டிலிருந்து வருகின்ற அந்த நிதி வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டு அது எந்த விதமான துஷ்பிரயோகம் இல்லாமல் எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பது குறித்து. ஸோ நேற்று வந்து மற்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணுன்றதுனால நான் நேற்று பேசலை. இன்றைக்கு 3 தீர்மானங்களுக்கும் ஒன்றாக சேர்த்து தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் நீட் மற்றும் FCRA அனைத்தையும் சேர்த்து இன்றைக்கி நாம் வந்து பேசியிருக்கோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிலைப்பாடு அதை நாம் வந்து ஃப்ளோரில் பேசியிருக்கோம். தமிழ்தாய் வாழ்த்து வந்து நம்ம தாய்மொழி. கேப்டனை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மாற்று மொழியிலும் நடிக்க மாட்டேன் என்ற உறுதி கொண்டு இறுதி வரை தமிழ் மொழியில் மட்டுமே நடித்தவர். எத்தனையோ வாய்ப்புகள் அவருக்கு கிடைத்தாலும் அந்த அளவு தமிழ் பற்று மிக்கவர் என்பது உலகிற்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இலங்கை வாழ் தமிழர்கள் மீது மிகப்பெரிய பாசம் கொண்டிருந்தவர். முதல் முறையாக அவர்தான் உண்ணாவிரதம் இருந்து ஈழத்தமிழர்களுக்காக போராடியவர். அதே போல் தலைவர் பிரபாகரன் மீது இருந்த அன்பின் காரணமாக எங்கள் மூத்த பையனுக்கும் பிரபாகரன் என்று பெயர் வைத்து கேப்டன் பிரபாகர் என்ற திரைப்படத்தில் நடித்தார். இது போன்ற பல வரலாறு கேப்டனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். தமிழை பற்றி அவர் நேசித்தது. எப்போவுமே சொல்வார், அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் என்று. அது மட்டும் இல்லை, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பதை தன்னுடைய தாரக மந்திரமாகவே கொண்டிருந்தவர். அதனால் தமிழ்தாய் வாழ்த்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முதலில் எல்லா இடத்திலும் பாட வேண்டும் என்பதை உறுதியாக நாங்கள் பதிய வைத்திருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, எல்லா மாணவர்கள் இன்றைக்கி வந்து இங்கிலீஷில் பேசுகிறது ஏதோ ஃபேஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் தமிழ் பேசவும் தெரியணும், படிக்கவும் தெரியணும், எழுதவும் தெரியணும். இது கட்டாயமாக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, மற்ற லாங்குவேஜ் அதுக்கப்புறம் கற்றுக்கலாம், தப்பே கிடையாது. அதுதான் கேப்டன் எப்பவும் சொல்வார், அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் என்று. ஸோ அதனால் இன்றைக்கி தாய்மொழி நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்து வரவேற்று ஒரே மனதாக தீர்மானம் நேற்று நிறைவேற்றப்பட்டாச்சு. இன்றைக்கி நீட்டுக்கு வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. எல்லாரும் சகோதரி அனிதா பற்றி பேசினாங்க. அதனால் நீட் என்பது நீட்டி முழங்கி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒட்டுமொத்த மக்கள் அதை வேண்டாம் என்று சொல்லும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிலைப்பாடும் அதுதான். ஏன்னா எல்லாரும் அனிதாவுடைய மரணத்தில் எப்படிலாம் பங்காற்றினாங்க என்பதான் எல்லா கட்சியும் பேசினாங்க. கேப்டன் வந்து அனிதா இறந்த போது அந்த தகன மேடையிலேயே நின்று அந்த சகோதரிக்கு அவர் அஞ்சலி செலுத்தியது யாரும் மறக்க முடியாது. எனவே நீட் என்பது நம்மை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒன்று. ஏன்னா மக்களுக்காக தான் இங்கே எல்லா ஸ்கீமுமே. அந்த மக்களே விரும்பாத ஸ்கீம் நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பணம் அதுவும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். நீதியின் மூலம் நிதியை சரி செய்து எல்லா இடத்துலையுமே லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு பின்புற வாசல் வழியாக ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வரதை நிச்சயமாக அனுமதிக்கக்கூடாது. அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதையும் தேமுதிக சார்பாக நம்ம பதிய வச்சுருக்கிறோம். இது போன்ற விஷயங்கள் பேசுனாங்க. வேளாண் துறை பட்ஜெட்டை பற்றியும் பொது பட்ஜெட்டை பற்றியும் கூட இன்றைக்கி டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. நாளையிலிருந்து மானிய கோரிக்கை அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த மானிய கோரிக்கை வரும்போது பேசப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அப்பாற்பட்டு மக்கள் பிரச்சனையை நான் பேச வேண்டும் என்று ட்ரை பண்ண அவைத்தலைவர் வந்து நேரம் கருதி நீங்கள் மானிய கோரிக்கையில் அதை பேசுங்கன்னு சொல்லிட்டாரு. நான் பேச வந்தது இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மீனவர்கள் எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட நம்ம இது கோர்ட்டுக்கிட்ட வந்து ஆர்ப்பாட்டத்தில் இருக்காங்க. அது மாதிரி அன்றைக்கி நான் சொன்னேன், உட்பளங்களில் வேலை செய்யும் உப்பு உற்பத்தி செய்பவர்களுக்கு நிச்சயம் இந்த அரசு மானியம் வழங்கி அவர்களை காப்பாற்றணும். அதே போல் சுதீஷ் வந்து எம்பியாக இருக்கார். அவர் வந்து டெல்லியில் அமைச்சர்களை சந்தித்து வேலூரில் விமான நிலைய விரிவாக்கம் வேண்டும் என்பதை அவர் வந்து பேசியிருக்காரு. ஏற்கனவே அங்கே சின்ன விமான நிலையம் இருக்குது, 98 ஏக்கர்ஸ் இருக்குது. இந்த அரசு 100 ஏக்கர் கொடுத்தா வேலூரில் உடனடியாக விமானம் வந்து நம்ம ஏர்போர்ட் கொண்டு வர முடியும். அதையும் நம்ம வந்து பேசணும்னு நினச்சேன். பட்
அடுத்த முறை பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அதை வந்து இந்த அரசு கவனத்தில் கொண்டு வந்தால் வேலூரில் உடனடியாக ஒரு ஏர்போர்ட் வரும். அது மட்டும் இல்லை, இங்கே மதுரை டு கோயம்புத்தூர் மெட்ரோ ட்ரெயின் திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பல நாட்களாக அந்த ஒரு கோரிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னை டு திருச்சியும் மெட்ரோ ட்ரெயின் வரணும். அதன் மூலம் விருதாச்சலத்தில் மிகப்பெரிய ஜங்ஷன் இருக்குது. அந்த ஜங்ஷனில் அந்த மெட்ரோ ட்ரெயின் நிற்கும்போது பல்வேறு லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து அது பயனளிக்கும் என்பது போன்ற பல ஸ்கீமை வந்து இன்னைக்கு பேசணும்னு நினச்சோம். நேரம் கருதி இதையெல்லாம் நான் மானிய கோரிக்கையில் பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் மக்கள் பிரச்சனை நிறையா இருக்குது. இப்போ கூட எங்கே நான் போனாலும் நம்ம பட்டதாரி ஆசிரியர்கள் தான் எங்கே போனாலும் எங்களுக்காக பேசுங்கன்னு சொல்கிறாங்க. பல ஆண்டுகளாக அவங்க பிரச்சனை நீண்டுக்கிட்டே போகுது. அவங்களுக்கு ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கையை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம். அது மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கி பேசியிருக்கு. நாளையிலேருந்து மானிய கோரிக்கை அது பற்றியும் நாங்கள் பேசுவோம். மேடம், அந்த நேரலை வந்து தொடர்ச்சியாக பிரதான பொருள் நிகழ்ச்சியே உள்ளே வந்து நேரலை ரொம்ப நேரம் வேண்டாம் அப்படின்றாங்க. இல்லை, அப்படி கிடையாதுங்க. இது முதலில் பேசியவர் கேப்டன் தான். ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னே இன்றைக்கி அவைத்தலைவருக்கு நான் வந்து நன்றி சொன்னது அதுக்கு தான். நேரலைகளில் வந்து ஒட்டுமொத்த மக்கள் இன்றைக்கி சட்டசபை நிகழ்ச்சியை சந்தோஷமாக பார்க்குறாங்க. எல்லாருமே இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணுறாங்கன்னா அந்த நேரலையினால தான். நிச்சயம் அது இருக்கணும். ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பினவங்க தான் இங்கே சபையில் உட்கார்றாங்க. மக்கள் வரி பணத்தில் தான் சபை நடக்குது. மக்கள் வரி பணத்தில் தான் நேரலை செய்ய போகுது. அப்போ நேரலை என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் கட்டாயம் போக வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. அதுதான் கேப்டனும் குரல் கொடுத்தாரு. நிச்சயம் அது நடக்கணும். அதே போல் நான் அவையில் வைத்த கேமராமேன்களுக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நான் கேட்டேன். அதை உடனடியாக அக்செப்ட் பண்ணி நேற்றிலிருந்து கேமராமேன்ஸ்க்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி அனுப்புகிறாரு. அதுக்கும் வந்து அவைத்தலைவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். பத்திரிகையாளர்களாகி உங்கள் கோரிக்கை நிறைய இருக்கின்றதை நான் கேள்விப்பட்டேன். உறுதியாக உங்களுக்காகவும் நான் நிச்சயம் சட்டசபையில் பேசுவேன். இதற்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த ஃபெசிலிட்டிஸ் என்ன, அதுக்காக உங்களுக்காகவும் நிச்சயம் நான் பேசுவேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். வேறு எதுவும் கேள்வி இருக்கா? ஓகே, நன்றி. உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் நான் மானிய கோரிக்கை குறித்து வரும்போது பேசுகிறேன்.